பாரதி, என்ன நீ இப்படி கண்டுக்காம போனா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தானே கூப்பிட்டேன். சொல்லு. உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு பாரதி. நீ பாவப்படுற அளவுக்குலாம் என் நிலைமை ஒண்ணு மோசமா இல்ல மித்ரா. நான் நல்லாதான் இருக்கேன். என்ன விஷயம்? உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு. நீ நடக்காதுன்னு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஒன்னொன்னா நடந்துகிட்டே இருக்கு பாத்தியா? இதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகூர்த்த கால் நட்டாச்சு. இதுக்கப்புறம் பிப்பி டும் டும் டும்னு கல்யாணம் தான். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தையால சொல்லவே முடியல. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு கல்யாணம், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஏதோ காதலால கசிந்து உருகி ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆதி கூட சந்தோஷமா வாழ போற மாதிரி இப்படி பில்டப் கொடுக்கற. ஆதி கல்யாணம்ங்கிறது அந்த பவானியோட பிளான். கல்யாணத்துக்கு அப்புறம் பவானி சொன்ன மாதிரி எல்லா சொத்தையும் வாங்கிட்டு நீங்க ஆதியை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கீங்கிற வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட நீ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக படுற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பாரதி, நீ தோத்து போயிருவேங்கிற பயத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பாட்டி சொன்னதை கேட்டல, கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். மித்ரா, நீ இப்படி பேசுறத கேட்க கேட்க எனக்கு தூக்கம் தான் வருது. வர வர நீ ரொம்ப போர் அடிக்கிற மித்ரா. உன்கிட்ட சண்டை போடுற இன்ட்ரெஸ்டே எனக்கு இல்லாம போயிடுச்சு பாரு. மித்ரா, இவ என்ன ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கா? நீ எதுக்கு இவகிட்ட தேவையில்லாம பேச்சு கொடுத்துட்டு இருக்க? ஏ பாரதி, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நந்தினி, என்ன உனக்கு? பைத்தியமா புடிச்சிருக்கு? ஐயோ சாரி மித்ரா, அது கோவத்துல பேசும்போது டங்கு ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. பாரதி, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. மித்ராவுக்கு ஆதி கூட கல்யாணம் நடக்கும் நடக்கும் நடக்கும். அத நீ மட்டும் கிடையாது, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மாத்த முடியாது. கண்டிப்பா மாத்த முடியும். நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. வருகிற எலெக்ஷனில் ஆட்சியை பிடிக்கும் உங்கள் ஆசை கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. யார் இவன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி மைக் செட்ல கத்தி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கான்? ஏப்பா, சத்தம் நல்லா கேக்குதா? இந்த சத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வர மாதிரி இருக்கணும். மித்ரா, இப்ப எதுக்கு நீ அந்த ஆள் அவசரப்பட்டு அடிச்ச? கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா அவனே அதை கழட்டிட்டு போயிருப்பான். அதுக்குள்ள தேவையில்லாம அவன் மேல கைய வச்சு இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனை. அவன் கோவத்துல, அதுவும் போதையில கையில மைக்க வச்சுக்கிட்டு ஊர் புற கேக்குற மாதிரி கல்யாணம் நடக்காது நடக்காதுன்னு பல தடவை சொல்லிட்டு போறான். ஐயோ, எல்லாம் தலை எழுத்து. ஏன் அப்படி நடக்குதோ தெரியல. தலைங்க வாங்க பாட்டி. மித்ரா வா வா, வந்து கைட்டு வாங்க வா. மித்ரா, நான் ஒண்ணும் பண்ணல. இது காட்ஸ் டெசிஷன். நான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உன்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஆனா அவன் ஊரு முழுக்க மைக் போட்டு சொல்லிட்டே போறான். வாங்க வாங்க, கைட்டியாச்சு பாத்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கோவத்துல ஸ்பீக்கரை கைட்டி அடிச்சு உடைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் கொஞ்சம் முன்னேற்பாடா முதல்ல கைட்டிட்டேன். அடுத்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் நம்ம கட்சிக்கே சப்போர்ட் பண்ணுங்க. சரி சரி போ. வாமாமே போலாம். யார் அது புதுசா இருக்கு?
ஒருவேளை கல்யாண மாப்பிள்ளைய மாத்திட்டாங்களோ? கரெக்டா கெஸ் பண்ணீங்கம்மா. மாப்பிள்ளையே தான். அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். டேய், நீ என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? சொல்லிட்டு வந்தா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்குமாமா. சொல்லாம இந்த மாதிரி வந்து நிக்கிறதுல தான் ஒரு தனி கிக்கே இருக்கு. பவானி, யார் இந்த தம்பி? உனக்கு தெரியுமா? பாட்டி, இது என்னோட பையன் ஆனந்த். யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான். வணக்கம் பாட்டி. அண்ணா, எப்படிண்ணா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. உங்களை பார்க்காம தம்பி எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அம்மா தான் ஃபோன் பண்ணி உங்க கல்யாண விஷயத்த சொல்லி என்ன உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அதான் பாத்தீங்களா, டைமுக்கு வந்துட்டேன்.